என் பேர் நவீனா. எங்கள் காளை பேர் வெற்றி. நாங்கள் வந்து இந்த ஊர் தான். சின்ன வயசுலேருந்து ஆசை காளை மாடு வளர்க்கணுன்னு. நாங்கள் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு. நாங்கள் தான் வளர்த்துட்ருக்கோம். போன வருஷம் ட்ரை பண்ணோம், போன வருஷம் கிடைக்கல, இந்த வருஷம் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக நாங்கள் இந்த தடவை வின் பண்ணிடுவோம். இல்லை பாலமேடில் இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் மற்ற எல்லா ஊர்லேயுமே நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து கட்டில், அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வாங்கியிருக்கோம். தங்க காசு எல்லாமே. என்ன மாதிரியான பயிற்சி கொடுத்து இந்த காளைகளுக்கு தண்ணியில் நீச்சல் பயிற்சி, அப்புறம் மண்ணு குத்துறது எல்லாமே பண்ணியிருக்கோம். நான் தென்பஞ்சிலேருந்து வரேன். என் பேர் லாவண்யா. என் காளையோட பேர் ஐயனார். நான் முதல்ல அவுக்க போகிறேன் இன்னைக்கு தான். ஒரு வருஷமாக தான் வளர்த்துக்கிறேன். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதெல்லாம் செல்லப்பிள்ளை மாதிரி. அது ஒரு நம்பிக்கை தான். எளிமையாக இருக்கும். எங்கேயுமே கூட்டு போகல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். இல்லைண்ணா, சாயங்காலம் காலையில் மட்டும்தான். அனுப்பானட்டிலேருந்து நான் வந்து திவ்யதர்ஷினி. எங்கள் வீட்டில் வந்து 4வது தலைமுறையாக அடுத்து நான் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் காலை பேர் வந்துட்டு மாணிக்கம். இவங்களை வந்து கன்றுலேருந்தே தூக்கி வளர்த்துட்ருக்கோம். அப்பாங்க வந்துட்டு அவங்க மட்டும் வளர்க்குறது இல்லாமல் எங்களையும் அது கூட இன்வால்வ் பண்ணனால சின்ன வயசுலேருந்தே அதில் இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துடுச்சு. அதனால் சேர்ந்து நாங்கள் அப்பாங்க கூட சேர்ந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நான் 4th ஜென்ரேஷனே அதை கேரி அவுட் பண்ணிகிட்ருக்கேன். மாடுக்கு பயிற்சி வந்து நீங்கள் தான் கொடுக்குறீங்களா இல்லை அப்பா அம்மாவோட சேர்ந்து? நீச்சல் பயிற்சி அதெல்லாம் அப்பா கொடுத்துருவாங்க. நடைப்பயிற்சி, மண்குத்தல் பயிற்சிலாம் நாங்கள் கயிறு பிடிச்சி கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து 2nd இயர் ஜுவாலஜி பண்ணிகிட்ருக்கேன். படித்துக்கிட்டே காளை வளர்க்குறது சிரமம் இல்லை? அப்படி இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கனால இதுக்குன்னு தனி டைம்லாம் கிடையாது. வீட்டுக்கு வரப்போ நமக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு போனால் போதும். அந்தளவு தான் இவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. மித்தபடி எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை.